அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த நட்சத்திர பழம் பார்த்தீங்கன்னா, அதிக நார் சத்து, வைட்டமின் சி மற்றும் நீர்ச்சத்து கொண்ட குறைந்த கலோரி பழமாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, செரிமானத்தை மேம்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது உடல் எடை குறைப்புக்கும் உதவி புரியதாக இருக்குங்க மற்றும் கொலஸ்ட்ராலையும் கட்டுப்படுத்துது. நார்ச்சத்து அதிகமாக இருப்பதனால செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கலையும் போக்குதுங்க. குறைந்த கலோரி என்பதால் உடல் எடையை குறைக்கும் நிறுபவர்களுக்கு இது உதவி புரியுது. பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் இரத்த அழுத்தத்தை நிர்வகித்து இதய ஆரோக்கியத்தையும் பலப்படுத்துதுங்க. வைட்டமின் சி நிறைந்து உள்ளதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரித்து தொற்று நோய்களிலிருந்து நம்மை பாதுகாப்பது. இரும்பு சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் துத்தநாகம் போன்ற தாதுக்கள் இதில் அதிகமாக இருக்குதுங்க. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதாவது நோய் எதிர்ப்பு பண்புகள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுவதாக ஆய்வில் கூறப்படுது. நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகமான நீர்ச்சத்து கொண்ட பழம் தாங்க இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கலோரி சத்து மிக மிக குறைவாக இருக்குங்க. இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது நட்சத்திரத்த பழத்தை பலர் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இது சமவெளியில் விளையக்கூடிய பழமாக இருக்குங்க. மலை பிரதேசங்களிலும் விளையக்கூடிய பழம். தமிழில் விளிம்பி பழம் என்றும் அழைக்கப்படுவது உண்டு. பொதுவாக நாம் செல்லக்கூடிய பழக்கடைகளுக்கு இவை பெரும்பாலும் விற்பனைக்கு வருவதில்லை. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல், ஊட்டி போன்ற மலை பிரதேசங்களுக்கு சுற்றுலா சென்ற மக்கள் கட்டாயம் இதை ருசித்து பார்த்திருப்பார்கள். அதிக நீர் சத்து கொண்ட பழம் தாங்க இந்த பழம். கலோரி சத்து மிக மிக குறைவு, அதுபோல் கொழுப்பு சத்து குறைவாகவே இதில் இருக்கக்கூடியது என்பதால் சாப்பிடுவது மிக மிக உடம்புக்கு நல்லது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் பி, வைட்டமின் சி, பொட்டாசியம், இரும்புச்சத்து, எண்ணற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருப்பதனால பழக்கடைகளில் இதை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க, வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் செல்லும் கடைகளில் இல்லை என்றால் எங்கு கிடைக்கும் என்று விசாரித்து அதை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. பழம் பார்த்தீங்கன்னா அதிக நார் சத்து இருக்கக்கூடியதாக இருக்குது. எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் நார் சத்தில் இது சற்று குறைவாக தான் இருக்கும். நார் சத்து அதிகம் இருப்பதால் நம் உடலில் செரிமான சக்தியை மேம்படுத்துதுங்க. மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்வதற்கு இது உதவியாக இருக்குது. நன்மை தரக்கூடிய அதாவது நிறைய நுண்ணுயிரிகள் வளரக்கூடிய வகையாக இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் இருக்குங்க. கொலஸ்ட்ரால் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதாவது உயர் இரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு போன்ற பிரச்சனைகள் தான் இதய நோய்களுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. இந்த நட்சத்திர பழத்தில் உள்ள கரையும் தன்மை கொண்ட நார் சத்தானது நம் உடலில் கொழுப்புகளை கரைக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் கொலஸ்ட்ரால் அளவுகள் குறைவதால் நமது இதய நலனும் மேம்படுதுங்க. உடல் எடையை குறைக்கவும் இந்த பழம் இருக்கக்கூடியதாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவான கலோரி மற்றும் நார்ச்சத்து கொண்டு இருப்பதால் இவை வயிறு நிரம்பிய உணர்வை தரக்கூடியதாக இருக்கும். இதற்கு காரணமாக உடல் எடை கட்டுக்குள் இருக்குங்க. ஆகவே உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் நட்சத்திரத்த பழங்களை வாங்கி சாப்பிடலாம். உங்கள் பசி உணர்வையும் இது கட்டுப்படுத்திடுங்க. இதய நலனுக்கு அதாவது இதயம் நன்றாக இருக்க இந்த பழம் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் உடலுக்கு தேவையான தாது உப்புக்கள் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நட்சத்திரத்த பழத்தில் அதிகமாக இருக்குது. நம் இரத்தத்தில் செல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள் துகள்களை கட்டுப்படுத்தக்கூடியதாக இந்த பழம் இருக்குது. இதய நோய் சம்பந்தப்பட்டவர்கள் கட்டாயம் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடலாம். நம் உடலுக்கு வயதான தோற்றத்தை ஏற்படுத்துவதில் செல்களின் அழிவு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஆனால் நீங்கள் நட்சத்திர பழங்களை சாப்பிட்டு வந்தால் செல்களின் அழிவு தடுக்கப்படும். இதில் உள்ள வைட்டமின் சி, பி, கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகியவை இருப்பதால் செல்களின் அழிவை தடுக்கக்கூடியதாக இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு பண்புகளான மெக்னீசியம், இரும்புச்சத்து, ஜிங்க், மேங்கனீஸ், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நிரம்பி இருப்பதனால நோய் எதிர்ப்பு சக்தியையும் இது வலுப்படுத்துது. அடிக்கடி ஏதேனும் உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு மீண்டும் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாக இந்த பழம் இருக்குங்க. இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 5 புள்ளிகள் கொண்ட நட்சத்திரத்த வடிவத்தை கொண்ட ஒரு இனிப்பு மற்றும் புளிப்பு பழமாகுங்க. இதன் தோல் பார்த்தீங்கன்னா
உண்ணக்கூடியது மற்றும் சதை லேசான புளிப்புச் சுவையை கொண்டு இருப்பதனால இது பல உணவுகளில் பிரபலமாகிட்டு வருது. நட்சத்திர பழம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அல்லது பச்சை நிறத்தில் இருக்கும். இது 2 முக்கிய வகைகளில் வருதுங்க. சிறிய புளிப்பு வகை மற்றும் பெரிய இனிப்பு வகை பழங்களில் இது இருக்குது. இந்த நட்சத்திரத்தில் பழத்தில் பார்த்தீங்கன்னா பல ஊட்டச்சத்துக்கள் ஒரு நல்ல மூலக்கூறுகளாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திர பழத்தில் அதை இன்னும் ஆரோக்கியமானதாக மாற்றும் பிற பொருட்களும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா குர்செடின், கேலிக் அமிலம் மற்றும் எபிகாடெசின் உள்ளிட்ட ஆரோக்கியமான தாவர சேர்மங்கள் இதில் இருக்குது. இந்த சேர்மங்கள் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற பண்புகள் மற்றும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டு இருக்குங்க. இந்த நட்சத்திரத்து பழத்தில் உள்ள தாவர சேர்மங்கள் எலிகளில் கொழுப்பு கல்லீரல் அபாயத்தையும் கொழுப்பையும் குறைப்பதாக ஆய்வில் கூறப்பட்டிருக்கு. அதாவது இந்த நட்சத்திர பழத்தை அதிகமாக சாப்பிடவும் கூடாது. எதுவுமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா ஆபத்தை தாங்க ஏற்படுத்தும். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சில பாதகமாகவே அமையக்கூடிய பழமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக பிரச்சனைகள் உள்ளவர்கள் நட்சத்திரத்த பழத்தையும் அதன் சாற்றையும் சாப்பிடக்கூடாது, அல்லது அதை முயற்சிக்கும் முன் மருத்துவரை கேட்டுட்டு சாப்பிடுங்க. சிறுநீரக பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு ஸ்டார் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படும். அதேபோல் இந்த ஸ்டார் பழத்தில் நச்சுத்தன்மையும் ஏற்படலாம். இது நரம்பியல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடும். குழப்பம், வலிப்பு தாக்கங்களையும் மற்றும் மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் என்பதால் மருத்துவரின் ஆலோசனைப்படி சாப்பிடலாம். இந்த பழம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தை பொலிவாக்கி கரும்புள்ளிகள் மற்றும் மந்தமான தன்மையையும் நீக்குதுங்க. குவெர்செடின் மற்றும் கேலிக் அமிலம் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சரும சுருக்கங்கள் மற்றும் வயதான தோற்றத்தை ஏற்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடுதுங்க. துத்தநாகம் அதாவது ஜிங்க் சத்து இருப்பதால் இது எண்ணெய் உற்பத்தியை சீராக்கி முகப்பரு மற்றும் வீக்கத்தை குறைக்குது. சூரிய ஒளியினால் சேதமடைந்த சருமத்தையும் இது சரி செய்யுதுங்க. இந்த பழத்தில் சோடியம் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் அதிகமாக இருப்பதனால இது நம் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்து உதவுதுங்க. இது தாதுக்கள் இதய துடிப்பை சமநிலையில் வைக்கவும் உதவுது. இதில் இருக்கக்கூடிய கால்சியமும் இதயத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கு. கால்சியம் சரியான அளவு இருந்தால் உங்களுக்கு இதய பிரச்சனைகளான பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு வராது. நட்சத்திர பழம் உடலில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி நீர் சத்தை சமநிலையில் வைக்குதுங்க. இதனால் இதயம் தொடர்பான நோய்கள் உங்களை அண்டாது. நீரிழிவு நோய் மற்றும் உயர் கொலஸ்ட்ராலை தடுக்கவும் இது உதவுது. 100 கிராம் நட்சத்திர பழத்தில் 2.8 கிராம் அளவிற்கு நார் சத்துக்கள் உள்ளது. இது உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க உதவுதுங்க. சாப்பிட்ட பிறகு இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை உயர்வதையும் இது தடுக்குது. இது உங்கள் இரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலின் அளவையும் கட்டுப்படுத்த உதவுதுங்க. இந்த செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்க இந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் உதவியாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர பழத்தில் உள்ள நார்ச்சத்துக்கள் நம் செரிமானத்தை மேம்படுத்துதுங்க. மலச்சிக்கலை போக்கியது, நல்ல குடல் ஆரோக்கியத்தையும் இது கொடுக்குது. வயிற்று வீக்கம், தசைப்பிடிப்பு போன்ற வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துக்கும் இது ஒரு சிறந்த மூலக்கூறாக இருக்குங்க. நட்சத்திர வடிவ பழத்தில் 2 விதமான வைட்டமின் பி சத்துக்கள் உள்ளது. அதாவது ரைபோஃப்ளேவின் மற்றும் போலேட் ஆகிய போலிக் அமிலம் தாங்க. இந்த 2 விட்டமின்களும் தான் நம்முடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துதுங்க. இது மாதிரியான ஹார்மோன்கள் மற்றும் என்சைம்கள் செயல்பாடு கட்டுக்குள் இருக்கவும் இது உதவி புரியுது. நட்சத்திர பழத்தில் உள்ள விட்டமின் பி மற்றும் சி நம்முடைய கூந்தல் மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குது. இது நம்முடைய கூந்தல் மற்றும் சரும செல்களை குணப்படுத்தவும் உதவுதுங்க. இதனால் நல்ல கூந்தல் வளர்ச்சி மற்றும் பளபளக்கும் சருமத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய காலிக் அமிலம் மற்றும் குர்செடின் போன்ற ஆக்சிஜனேற்றிகள் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஹிஸ்டமைன் பண்புகளையும் கொண்டு இருக்குது. இந்த பழத்தில் ஆரோக்கியமான ஒரு சிறந்த சிற்றுண்டு இருக்குங்க. தேவையற்ற நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு எடை போடுவதை தவிர்த்து இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு பழமாக நம்ம உடலுக்கு இருக்குங்க. உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை விரைவாக செயல்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் கலோரிகளை விரைவாக எரிக்குதுங்க. இதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருப்பதனால நீண்ட நேரம் பசி உணர்வை ஏற்படாது. வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை நீங்கள் பெறுவீர்கள். குறிப்பாக சொல்லப்போனால் ஆரோக்கியமற்ற நொறுக்கு தீனிகள் பக்கம் நீங்கள் போகவே மாட்டீங்க. இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருந்தாலும் இந்த பழத்தை சிலர் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக சொல்லப்போனால் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் இதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த பழத்தில்
நியூரோடாக்சின்கள் அதிகமாக இருக்குங்க. இந்த நியூரோடாக்சின்களை சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களால் உடம்பில் இருந்து வெளியேற்ற முடியாது. இதனால் கடுமையான பாதிப்பு உண்டாக வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த பழத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன் மருத்துவரை ஆலோசனைப்படி சாப்பிடுவது மிக மிக நல்லது. நன்றி.